வணக்கம். இணையத்தில் ட்ரெண்ட் ஆகும் இன்றைய செய்திகள், நொடிப்பொழுதில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் என உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக வழங்கும் மின்னல் செய்திகளை காணலாம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. பிரம்மோற்சவத்தின் முதல் வாகன சேவையாக பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் எழுந்தருளி அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு மலையப்ப சுவாமியை வணங்கினர். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. பெரிய சேஷ வாகனத்திற்கு பின் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். இதில் காந்தாரா படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடலுக்கு கலைஞர்கள் நடனமாடி வந்ததை பக்தர்கள் மெய்மறந்து பார்த்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவை ஒட்டி பக்தர் ஒருவர் கருங்காலி வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளார். காளி போன்று இருபக்கமும் அதிக அளவிலான கைகளுடன் வேடம் அணிந்துள்ளார். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 2ஆம் தேதி சூரசம்ஹாரம் நிகழ்வு நடைபெற உள்ளது. இந்திய விமானப்படையில் சுமார் 60 ஆண்டுகளாக சேவையாற்றிய MiG-21 விமானம் ஓய்வு பெறுவதையொட்டி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சண்டிகரில் உள்ள விமானப்படை தளத்தில் பிரம்மாண்டமான பிரியாவிடை விழா நடைபெற்றது. அப்போது விமானப்படை விமானங்களில் சாகசம் நிகழ்த்தப்பட்ட நிலையில் MiG-21 விமானத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்து பிரியாவிடை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விமானப்படை விமானிகள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் 27 ரயில் நிலையங்களில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு சத்தான மற்றும் குறைந்த விலையில் உணவு வழங்கப்படுகிறது. அந்த ரயில் நிலையங்களில் செயல்படும் சிக்கன உணவு கடைகள் மூலம் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் வந்து நிற்கும் இடத்தில் வைத்து பயணிகளுக்கு நேரடியாக உணவு வழங்குகின்றன. 20 ரூபாய் விலையில் 200 கிராம் எடையுள்ள எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளி சாதம், பருப்பு கிச்சடி மற்றும் பூரி கிழங்கு போன்ற அரிசி வகை உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்காமங்கலம் அருகே லெமூர் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக கடைகளை தண்ணீர் சூழ்ந்ததால் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். காலை முதலே கடல் சீற்றம் காணப்பட்ட நிலையில் இரவில் பயங்கரமாக இருந்ததால் ஆக்ரோஷமாக எழுந்த பேரலை கடற்கரையை தாண்டியபடி சென்றது. இதனால் அங்குள்ள கடைகளையும் தண்ணீர் சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து கணபதிபுரம் பேரூராட்சி சார்பில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் 100 ஆண்டுகள் பழமையான அலங்கார வளைவு இடித்து அகற்றப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கோட்டை நகரம் இருந்தபோது இந்த அலங்கார வளைவு கட்டப்பட்டுள்ளது. நகருக்குள் நுழைவதற்கான நுழைவாயிலாக இருந்து வந்த இந்த வளைவு சமீப நாட்களாக போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதால் அதனை அகற்றிவிட்டு புதிய அலங்கார வளைவு கட்ட திட்டமிடப்பட்டது. அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. கோவை அருகே மூட நம்பிக்கைக்கு எதிரான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பெண்கள் மறைந்த மூதாட்டியை தாங்களாகவே மயானம் வரை தோளில் சுமந்து சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்னூரை அடுத்த நல்லிச்செட்டிப்பாளையம் பெரியார் நகரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். தந்தை பெரியாரின் கருத்தியல்களால் ஈர்க்கப்பட்ட அந்த கிராம மக்கள் மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்களை உடைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வயது மூப்பின் காரணமாக காலமான பெரியார் நகரைச் சேர்ந்த நஞ்சம்மாள் என்ற மூதாட்டியின் உடலை அவரது மருமகள்கள், மகள்கள், பேத்திகள் ஆகியோர் இணைந்து மயானம் வரை தோளில் சுமந்து சென்று நல்லடக்கம் செய்தனர். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட்டில் ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை இந்தியாவின் இளம் நட்சத்திரமான வைபவ் சூரியவன்ஷி படைத்துள்ளார். 2012ஆம் ஆண்டு 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்று தந்த இந்திய கேப்டன் உமுக் சண்டின் சாதனையை சூரியவன்ஷி முறியடித்தார். உமுக் 21 இன்னிங்ஸில் 38 சிக்சர்கள் அடித்திருந்தார். ஆனால் சூரியவன்ஷி வெறும் 10 இன்னிங்ஸில் 39 சிக்சர்களை அடித்து சாதனை படைத்தார்.